இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி தக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது, மேலும் ஏதாவது கெடு பலன்கள் இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய போற்றி அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாலாம் இப்போ வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகுங்க ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் மட்டுமே 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பிறகு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவாங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்களும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. அதாவது நீங்கள் வேண்டிய விஷயங்கள் அனைத்தையுமே கூடிய விரைவில் சிவபெருமான் உங்களுக்கு நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷனுக்கு முதலாவது ராசியாக இந்த மேச ராசி தாங்க இருக்கிறது. ராசி மண்டலத்தில் முதல் 30 ஒரு பாகை கொண்டது. வெளிநாட்டு வடிவத்தை, அதாவது வெள்ளாட்டு வடிவத்தை உடையது இந்த மேசராசி. இது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்கிறாங்கங்க. மேலும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் என 3 நட்சத்திரங்கள் இந்த ஒரு ராசியில் அடங்கியிருக்குங்க. மேலும் இந்த ஒரு ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் தாங்க. மேலும் சூரியன் உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி, சனி பகவான் நீச்சம் அடையக்கூடிய ஒரு ராசியும் கூட இந்த மேச ராசி தான். மேலும் உடல் பாகத்தில் தலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருந்துட்டு வருது. இது ஒரு வறண்ட ராசிங்க. மாநிலத்தை குறிக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய உடல் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. கடினமான ஒரு வேலைகளை செய்து முடிப்பாங்க. எதையுமே தாங்கக்கூடிய ஒரு மனதை உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. மேலும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்களாகவும் இந்த மேசராசிக்காரவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதே போல் இவங்களுடைய ஒரு சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வலிமையோடு காணப்படுவாங்க, சுறுசுறுப்போடு இருப்பாங்க, எந்ததொரு காரியத்தையுமே முடிக்காமல் விடவே மாட்டாங்க, உயர்ந்த குறிக்கோள் உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் கலை, அழகு போன்றவற்றை ரசிப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க ரொம்பவே தைரியமானவங்களும் கூட, அன்பானவங்களும் கூட, சுதந்திரமாகவும் இருக்க ஆசைப்படுவாங்க. மேலும் நீங்கள் அதாவது இந்த மேசராசிக்காரவங்க முக்கியமாக ஒரு 5 விஷயம் மாற்றிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முன்கோபம், பிடிவாதம், அவசரப்படுதல், அதிக உணர்ச்சி வசப்படுதல், வீண் சண்டை, இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே உங்களை விட ஒரு சிறந்த மனிதர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மறக்காமல் நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை முடிஞ்சால், இல்லை நீங்கள் ட்ரையே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த 5 விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறத உங்களால் அடைய முடியும். அப்படிப்பட்ட இந்த மேசராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக அமைய போகின்றது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மேசராசினியர்கள் அனைவருக்குமே ரொம்பவே சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மேசராசினியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
மேசராசினியர்கள் அனைவருக்குமே கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது ஒரு 15 நாட்களில் 5ல் சூரியன் இருக்கார், 4, 5, 6ல் புதன் இருக்கார், 6, 7ல் சுக்கிரன் இருக்கார், 7ல் குரு இருக்கார், 9ல் சனி இருக்கார், 10ல் செவ்வாய் இருக்கார், கேதுவும் இருக்கார், மேலும் 4ல் ராகு பகவான் இருக்கார். இந்த மாதிரி தான் கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு இந்த ஒரு 15 நாட்களில் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாகவே கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியை பெறக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தக்கதொரு சமயத்தில் கிடைக்கப்பெறும். நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது அமையப்பட்டிருக்கு. மேலும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த ஒரு 15 நாட்களில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அனைத்துமே நீங்கி சுமூகமான ஒரு நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்னும் சிலருக்கு புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் பெற்றுக் கொடுக்கும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களுடைய அதாவது குடும்ப பெரியவர்களால் நிறைய விதமான நன்மைகள் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும். மேலும் நண்பர்கள் உங்களுக்கு தக்கதொரு சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருப்பாங்க. அதில் எந்ததொரு சந்தேகமும் கிடையாது. மேலும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை என்பது உண்டாகும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி உங்களுக்கு நிறைய விதமான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு 15 நாட்களானது ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனாலுமே உடல் நலனில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் என்பது ஏற்படும். தாயாரோட கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்படும். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிதளவில் பாதிக்கப்படக்கூடுங்க. உடனே சரியாகிடும். மேலும் தாய் வழி உறவுகளிடமிருந்து அனுசரணையாக நடந்து கொள்வது என்பது நல்லது. அலுவலகத்தில் அதிக பணிசுமை என்பது ஏற்படுவதால் மனதில் சோர்வு, உடல் அசதி என்பதை உண்டாக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது என்பது எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இன்னும் சிலருக்கு திடீர் மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படும் கொடுங்க. அந்த ஒரு மாற்றங்கள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாற்றங்களாக மட்டுமே அமையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் என்பது ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான ஒரு சூழல் என்பது காணப்படுங்க. உழைப்பிற்கேற்ற ஒரு ஆதாயம் என்பது கிடைக்கும். பங்குதாரர்களுடைய இணக்கமான ஒரு சூழ்நிலையே காணப்படுங்க. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமைகள் என்பது ஏற்படும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு 15 நாட்களானது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது கிடைப்பதில் தடை தாமதங்கள் என்பது ஏற்படும். சக கலைஞர்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் மூத்த கலைஞர்களுடைய ஆலோசனை என்பது பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்குங்க. மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாடங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற சகவாசத்தை தவிர்த்து கொள்வது என்பது அவசியமான ஒரு விஷயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுகின்றது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தா, உறவுகள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும். வாழ்க்கை துணையுடைய அன்பும் அவர்கள் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படுங்க. இன்னும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்கள் ஆகஸ்ட் 17, 18, 24, 25, செப்டம்பர் 1, 4, 5, 11, 12. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 19, 20, செப்டம்பர் 15, 16. மேலும் நீங்கள் என்ன விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் என்பது ஏற்றி அர்ச்சனை செய்து வர நிறைய விதமான நற்பலன்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் இது ஒரு விஷயத்தை பரிகாரமாக தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். நல்லதொரு பலனை அந்த தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நண்பர்களே இந்த ஒரு வீடியோ பதிவுகள் அனைத்துமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மேசராசினியர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்க போகின்றது என்பதை பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் முன்முறை பதிவு பண்ணிடுங்க. நன்றி.